Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா, ஸ்தோத்தரிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படும்படியாக நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே நல்லவர், 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 பெரியவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஜீவநதியில் மூழ்கி மகிழ என்னை முழுவதும் தாருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தாருகிறே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யோ. பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யோ. வானம் தீரந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கு தூய ஆவி என்னுள்ளம் தேங்கிடுதே. வானம் தீரந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிடவா. தூய ஆவி என்னை அனலாய் என்னுள் நிரப்பி என்னுள்ளம் தேங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க. ஆமென். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தாருகிறேன். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில். ஹல்லேலூயா. பிரசன்னம் இந்த 3 நாளிலேயோ உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவு பூரணமாக எங்கள் நடுவில். ஆமென். உம்மாவி ஊற்றப்பட்டார், மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டார், ஹல்லேலூயா, மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையிலும்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா என் வாழ்வு எல்லாம் செய்யும் இயேசையா கண்ணீர் காவலைகள் யாவையோ ஹல்லேலூயா இயேசையா கரத்தை உயர்த்தி தேவ பிரசனம் இந்த 3 நாட்களிலேயும் இந்த எல்லை எங்களையும் வியாபிப்பதாக தடைகளை நீக்குவதற்காக சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்குவதற்காக அசுத்த குறியைகளை அதமழுவதற்காக ஹல்லேலூயா உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகள் சந்தோஷமா மாற்றிடுமோ. அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படணும்பா, அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படணும்பா. ஹல்லேலூயா இயேசையா வானம் திறந்து தேவமகிமை பெருமழை தூய ஆவி என்னை அனலாய்ந்தும் நிரம்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தாருகிறேன். ஜீவநதி ஹல்லேலூயா இயேசையா என்னை முழுவதும் பிரசன்னம் பிரசன்னம் தேவன். ஹல்லேலூயா எல்லாவற்றையும் செய்பவரே, பலத்தினால் ஆகாதவைகள் பராக்கிரமத்தினால் ஆகாதவைகள் தேவ பிரசன்னத்தினால தேவாவினாலே. ஆமென் பிரசன்னம் இயேசையா என் வாழ்வு எல்லாம் செய்யும். ஆமென் உடரதன பலவ சந்தனே. ஆமென் நான் இருப்பேன்
எங்களோடு கூட தங்கும்படி உள்ளே சென்ற இயேசு இந்த 3 நாட்களில் எங்கள் நடுவில் தங்கு. ஆண்டவரே சாயங்காலமும் ஆயிற்று, நீர் எங்களோடு கூட வந்து ஏறுமையா சேருமையா. நீங்க வந்தாதாப்பா விடுதலை, நீர் வந்தால்தாப்பா ஆசீர்வாதம், நீர் வந்தால்தாப்பா மகிமை, நீர் வந்தால்தான் அற்புதம். சேருமையா ராஜா தமது பந்தியில் இருக்கும் தானேயும் எனது நல்லது தைலம் தன் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். ராஜா தம்முடைய பந்தியில் இருக்கும் தானேயும் எனது நல்லது தைலம் தன் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். ராஜா தனது பந்தியில் இருக்கும் தானேயோ சேருமையா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு வாஞ்சையோடு தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வரவேற்று அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறதற்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் இந்த 3 நாட்களும் இந்த இடத்துல நடைபெறுகிற இந்த அபிஷேக கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த முதல் நாளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விசை கூட எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 3 நாட்களும் இப்படி மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, உங்கள் அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தாவீது மேலே இருந்த அபிஷேகம், எலியா மேலே இருந்த அபிஷேகம், எலிசா மேலே இருந்த அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம் எங்கள் மேலே ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் ஆவி எங்களை நிரப்பட்டும், உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளுங்க. 3 நாட்களும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்வீராக. எல்லாம் மறுவிசை கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. அந்த 3 நாட்களும் தேவ பிரசன்னத்தில் தேவ மகிமையில கலிகூறத்தக்கதாக எங்கள் பரலோக தேவன் எங்கள் நடுவில் நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக, உம்முடைய ஆளுகை எங்கள் நடுவில் வெளிப்படும்படியாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த 3 நாட்களும் உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக அசைவாடும்படியாக இந்த கொடுகையில பலத்த கிரிகளை நடப்பிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த முதல் நாள் இந்த கூடுகையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நம் நடுவில் இருக்கிற மணி ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த 3 நாட்கள் இன்றைய தினத்திலையும் கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும்படியாக, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மணி ஐயா கொடுக்க ஜெபிப்பார்கள். சோத்திரம் 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 சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம், நீ நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பூமியும் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே. பா இந்த நாளில் ஆண்டவரே பா தகப்பனே, இந்த அபிஷேக பெருவிழாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. 3 நாள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாரும் கூடி ஜெபிக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் சபை கூடுதலை விட்டு விடாதபடி
எல்லாரும் வந்து ஆண்டவரை கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவரும் தடை வரக்கூடாதுப்பா. எல்லாரும் ஆண்டவரை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரேப்பா உம்முடைய வல்லமையான கரம் இந்த நாட்களை ஆசீர்வதித்து தரணும்ப்பா. அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரை வல்லமையாய் பயன்படுத்துங்க அப்பா. ஆவியான ஒரு துணையோடு அற்புத அடையாளங்களோடு அப்பா ஆசீர்வாதமாய் நடைபெறட்டும். வா திரளான ஜனங்கள் கூடி வர உதவி செய்யுங்க. எல்லாரும் வந்து கலந்து கொள்ள செய்யுங்கப்பா. தகப்பனே இயற்கையான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாய் கொடுக்கப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாய் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரேப்பா நடைபெறுகிற இந்த கூட்டங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. மீதமாய் கூடையிலே எடுத்தது போல பா தகப்பனே எல்லா நன்மைகளையும் கொடுத்து மீதம் எடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய வல்லமையான கரம் இந்த நாட்களை ஆசீர்வதித்து பா தகப்பனே எங்களுக்கு தந்தர வேணுமாய் கெஞ்சுகிறோம் பா. வரப்போகிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், பலனை பெற்றுக்கொள்ளணும். பரத்திலிருந்து ஆண்டவரை வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தணும் பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை எங்கள் ஜீவ நாட்களுக்கு போதுமாய் காணப்படணும். கர்த்தருடைய வல்லமையான கரம் ஆண்டவரே ஊழியக்காரை அபிஷேகத்தோடு வழிநடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாட்களை ஏற்படுத்தி தந்த எங்கள் சபை ஊழியக்காரை ஆசீர்வதிங்க. அவர் மூலமாக ஆண்டவர் எங்கள் சபைகள் எல்லாம் கட்டப்படட்டும். கிளை சபைகள் எல்லாம் கட்டப்படட்டும். அவரை வல்லமையாய் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் ஆராதனை நம் நடுவில் இருக்கிற எடிவின் குழுவினர்கள் வந்து நடத்துவார்கள். உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு செய்த உபகாரங்கள், ஆமீன், எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 103வது சங்கீதத்திலே வேதம் சொல்லுகிறது, 3வது வசனத்துல இருந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ற முடியும்? ஆண்டவரின் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அவைகளிலிருந்து என்னை விலக்கி இருக்கிறார், என்னுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய பிராணன் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னா, ஆமீன், இந்த நாளில் நாம் இந்த இடத்துல நம்மனால நின்றிருக்க முடியாது.
அவர் நம்முடைய ஜீவனை மீட்டெடுத்ததினால இந்த இடத்தில் நாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தர் உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா, ஆமென். விடுதலையோடு ஆராதிங்க, பாடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை நம் நடுவில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பாடல் தாள் இல்லாதவர்கள் எல்லாரும் இதை வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய பாடல் தாளில் இருக்கிற 6வது பாடல், பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு, முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தெரியாதவர்கள், ரொம்ப சிம்பிளான பாட்டு தான், அதனால எங்களோட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. ஜெயம் எடுப்போம், முழங்கிடுவோம் துதிய காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. சொல்லுவோம், பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. எக்காலம் ஊதும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எதிரியின் கையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். முழங்கிடுவோம் துதிய காலம், முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம், முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை
சத்துருவுக்கு முன்பாக ஆமென் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு துதியின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது பிசாசின் வல்லமைகள் எல்லாம் ஆமென் நமக்கு முன்பாக சிதறப்பட்டு போவதை நம்மால் பார்க்க முடியும். எதிர்பார்ப்போட கரங்களை தட்டி பாடுவோம். படைகளன்று எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கு என்பது நிச்சயமே. நாம் துதிக்கும் போது எல்லா கோட்டைகளும் நமக்கு முன்பாக விழப்போகிறது. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாம் ஆமென் அவரை துதிக்கிற துதியினால் விழுந்து நொறுங்க போகிறது என்கிற விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். ஆண்டவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும். எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கு கை கொடுத்து கேளுங்க பாப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்களா?
சந்தோஷமா கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கையை கொடுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க பல்லு தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? சரியா? எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஆண்டவர் நம் நடுவில் உலாவி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேர் வச்சிருக்கிறோம் விசேஷித்த அபிஷேக கூட்டம் அப்படின்னு. ஆனா எப்ப 2 பேர் கூடினால் போதும், ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை எதிர்பார்ப்பாங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாம் வரணும்னு சொன்னா பெரிய கூட்டத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் 2-3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு எங்க கூடினாலும் சரி, அந்த இடத்திற்கு நான் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சந்தோஷமான விஷயமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவிலே உலாவுகிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். அதனால எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகளை, உங்க வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகளை நீங்க சுமந்து கொண்டு வந்தாலும் சரி, ஆமென், இந்த இடத்திற்கு நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரை சந்தோஷமா எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீர்களோ, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் எல்லாம் அப்படியே விழுந்து நொறுங்குவதை நம்மால பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். உங்க முகத்துல ஆண்டவர் சமூகத்துல ஒரு சந்தோஷம் வந்துருச்சுனாலே என்ன ஆயிரும்னா, ஒவ்வொரு கல்லா அப்படியே இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். உங்க முன்னால எரிகோ மாதிரி நிற்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அந்த சந்தோஷத்துக்கும் அந்த ஆராதனைக்கும் ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா, அந்த எரிகோ மதில் மேல என்ன ஆகும்? இன்னும் அதிகமாக கற்கள் வைக்கப்படும். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இடிக்கப்பட எதிர்பார்க்கிறீங்களா, அல்லது இன்னும் எரிகோ கோட்டை இன்னும் பலமா கட்டப்படணும்னு விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எரிகோ கோட்டைகளை எல்லாம் ஆமென் இடிந்து விழ பண்ணுகிறவர். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு, அதுதான் விசுவாசம். உங்க பிரச்சனையை பத்தி நீங்க நினைக்க தேவையில்லை, உங்களுடைய போராட்டங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை. அவைகள் எல்லாம் மறந்துட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நம் ஆண்டவரை இதே அந்த எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் இடிந்தது. எல்லாம் நல்ல கைகளை கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதனால 2 கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவரை பாடுங்கள். ஆண்டவர் நம் நடுவில் ஆமென் இந்த நாளில் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், யாரும் சும்மா இராதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையில் பலன் உள்ளதாக இருக்கு, பலன் செய்யக்கூடிய. சேர்த்து சொல்லுவோம். முகத்தோடு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாடத்தாளில் இருக்கிற இரண்டாவது பாடல், எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே, எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம், எல்எலியோன் நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. ஹல்லேலூயா. வேதத்துல எத்தனையோ நாமங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை நாமத்திற்கும் ஆமென் அவர் சொந்தக்காரராக தகுதியுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அத்தனை நாமங்களும் ஆமென் வல்லமையுடைய நாமமாக இருக்கிறது. அத்தனை நாமத்திலிருந்தும் அவருடைய அதிகாரங்கள் ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆயிரமான நாமங்கள் இருக்கிறது. அத்தனை நாமமும் வல்லமையுடைய நாமம். அந்த நாமத்தை நம்ம உற்சாகமாய் நாம் போற்றி பாட போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம், அந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை நாம் போற்றி பாட பாட நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கைகளை தட்டி, எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. என்றோ அவர் நம்மை காண்கின்றவர். எல்லாரும் கைகளை தட்டி அந்த நாமத்தை விசுவாசிச்சு நம்ம பாட போகிறோம். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அந்த நாமத்தில் இருக்கிற குருமைகள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. என்றோடி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம், எல்எலியோன் நாமத்தை உடையவர், அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. ஆமென். விசுவாசத்தோட இந்த நாமத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, இந்த நாமத்தில் எனக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது என்று சொல்ல ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை பாடுவோம். எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம், எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம், எல்எலியோன் நாமத்தை உடையவர் என்பது அறிவுன்னத தேவன் என்று ஆகுமே. எல்எலியோன் நாமத்தை உடையவர் என்பது அறிவுன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர், ஏன் ஓலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். எல்லாரும் நல்ல கைகளை தட்டி இந்த நாமத்தில் ஒரு
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வாழ்க்கையில் மறித்து போனவைகள் எல்லாம் உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஒரு நாமம், ஒரு வல்லமை இந்த நாமத்திலே இருக்கிறது. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் என் மூலம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் என் மூலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பவர் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பவர் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை எல்லாரும், அந்த சேவகர்கள் எல்லாரும் பிடிக்க வருகிறார்கள். அப்ப இயேசு யார் அப்படின்னு அந்த இடத்துல தேடி கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பிடித்து எப்படியாவது என்ன பண்ணணும், அவரை அடித்து சிலுவையிலே அவரை அறைய வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவை மனிதனாக, இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்த இயேசுவை அவங்க தேடி வருகிற பொழுது, யார் என்று, இயேசு யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. யோவான் சுவிசேஷத்துல கடைசி பகுதியில நீங்க பார்க்க முடியும். நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் அப்படியே விழுந்து விடுகிறார்கள். அவங்களால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை. அவ்வளவு வல்லமை அந்த நான் தான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு, அவ்வளவு வல்லமை இயேசு சொல்லுகிற பொழுது, ஆமென், அந்த வார்த்தைக்கே அவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொன்னா, அவருக்கு பிதாவாகிய தேவன் எத்தனையோ நாமங்களை கொடுத்திருக்கிறார். இயேசு இரட்சகர் என்கிற நாமம், ஆமீன். இயேசு என்கிற நாமத்துல ஏராளமான அற்புதங்கள், ஆமீன், 2026 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, ஆமீன். உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? அதையும் கேளுங்க பாப்போம். உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமையான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். அந்த நாமத்துல எத்தனை, ஆமீன், மகத்துவங்கள் இருக்கிறதோ அவ்வளவு அந்த மகத்துவத்தையும் நீங்க விசுவாசத்தோட கூட, ஆமீன், ஆண்டவருடைய நாமத்தை பாடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 32:8 வசனத்திலே, ஆமீன், இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் என்று அந்த வேத இடத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆமீன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலம், அந்த உலகம் தொடங்கின பொழுது, ஆமீன், ஆதாம் ஏவாளை தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் உருவாக்கினார். பாவம் செஞ்ச பொழுது, ஆமீன், பல ஜாதிகள் பிரிந்து விட்டது. அப்போ அந்த பிரிக்கிற காலத்துல இஸ்ரவேலை அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமீன். அப்போ பல ஜாதிகள் பிரிந்த அந்த காலத்துல எல்லாருக்கும் இந்த பூமியை பங்கிட்டு கொடுக்கிறப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுக்குன்னு ஒரு இடத்தை, ஆமீன், பிரித்ததுக்கு பின்பாக தான் மற்ற ஜாதிகளுக்கு இடங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
தன்னுடைய பிள்ளைக்கு இந்த பூமியில, தன்னுடைய ஆமீன் ஜனத்திற்கு இந்த பூமியில ஒரு இடத்தை கொடுத்ததற்கு பிற்பாடுதான் மற்ற ஜாதிகளுக்கு திட்டம் பண்ணுகிறார். சர்வ ஜனங்களின் எல்லைகளை அவர் திட்டம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் சிந்தா ஆமீன் தன்னுடைய ஜனத்திற்காக, இந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்தின அந்த காலத்திற்கு முன்பாகவே ஒரு ஜனத்திற்காக இவ்வளவு ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொன்னால், ஆமீன் இந்த காலத்துல ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய மாம்சத்தின் மூலமாக, நம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமீன். ரத்தம் சிந்தி மீட்ட உங்களை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? கை கொடுத்து கேளுங்க பாப்போம். சும்மா விட்டுருவாரா? ஹல்லேலூயா. அத்தனை நாமங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட நாமங்கள். ஹல்லேலூயா. எத்தனை நாமம், ஆயிரமான நாமங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாமத்தையும் நீங்க தியானித்து அதை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்க குடும்பத்தில் அந்த வல்லமை வெளிப்படும். ஆமீன். அந்த வல்லமை என் குடும்பத்தில் வெளிப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இரண்டாவது சரணத்தை ஒரு விசை கூட நம்ம கரங்களை தட்டி ஆமீன் ஒரு பிள்ளை அப்பாவை பார்த்து ஆமீன் அந்த உரிமையோட, அந்த விசுவாசத்தோட பாடுகிற உணர்வோட இந்த நேரத்தில் நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி என்றென்றும் உயிரோடு இருப்பவர் என் ஓலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி, எல்லா சிறுவர்கள், வாலிபர்கள் யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல கைகளை தட்டி நாமத்தில் இருக்கிற வல்லமை வாழ்க்கையில் இந்த நாளில் வெளிப்படட்டும். விசுவாசத்தோடு பாடுவோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் நீலோலம் என்று அழைக்கிறோம். சொல்லுவோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் நீலோலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, பிரபுவே, இம்மானுவேலே,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் இந்த பாடல் தாளிலே 5வது பாடலை பாடி நம்ம சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இன்றைக்கே தருவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஹalleluya. ஆமென். சிறைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நம்பிக்கையோட வரும் பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். ஹalleluya. ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில இந்த நாளில வந்திருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுமே என்று சொல்லி ஆண்டவரை நம்ம பாட போகிறோம். அவருடைய சமூகத்துல தான் விடுதலை, அவருடைய சமூகத்துல தான் வல்லமை. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலின் வரிகளை எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென். அவருடைய பிரசன்னத்திற்குள், அவருடைய அரண்மனைக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்தில் கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மையினால், இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார். உமது மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளுமே. மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளுமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். ராஜாவின் பாதத்திலே அனுதினமும் அமர்ந்திருப்பேன்.
கர்த்தருடைய பாடல்களை பாடுவோமா? அப்பா ஷபரக சப ராஜாவின் குரலை கேட்க இயேசு இன்றைக்கு தருவார். ராஜாவின் குரலை கேட்க இயேசு ராஜாவின் குரலை கேட்க அருகிலமே ஏங்குகிறே. ஆனந்தம் 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 ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ஆனந்தம் 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 ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் ஹalleluya. ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரங்கவாக இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரங்கவாக இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லோரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. பாசமாய் வந்தவரே நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை தேர்ந்தெடுத்தீரே. பாசமாய் வந்தவரே நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. எல்லோரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் விசுவாசத்தோடு விட்டாரே. ஆவியானவரை அனுமதிக்கிற ஒரு விருப்பத்தோடு கூட தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தமதை முடித்து வைத்தீரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தமதை முடித்து வைத்தீரே. எல்லோரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அனுபவமில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அனுபவமில்லை. அன்பினாவி எனக்கு
சொல்லால விரட்டி விட்டேன். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ ஷபரபரபரபரபரப. விடுதலையோடு ஆவியானவரின் பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆமென். இந்த இடத்திலே அவருடைய விடுதலையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு விசுவாசத்தோடு, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை இன்னும் அதிகமாய் அவரோடு கூட இணைத்து அவருடைய மகிமையின் பாத்திரமாக என்னை மாற்றப் போகிறார் என்கிற விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஒரு அர்ப்பணிப்போட இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினவர்களாக ஆமென் அவரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு க்ஷணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உம்மையே நான் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் என்னோட பேச அவருடைய கிறிஸ்துவுக்குள் நான் இன்னும் வளர வேண்டும் என்கிற ஒரு தாகம் இந்த நாட்களில் நமக்குள்ளே உண்டாவதாக. ஓ நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே இயேசுவே. நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எங்களுக்கு போதித்தருளுமா. உம்முடைய பாதையில் நடப்போம், உம்முடைய வழியில் நாங்கள் பின்பற்றுவோம். ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட மறுரூபப்படுத்தும் என்கிற ஒரு தாகத்தோடு ஹல்லேலூயா. இந்த நாட்களில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் வல்லமையினாலும் கிருபைகளினாலும் நிரப்ப போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்க போகிறது. அவருடைய வல்லமை நம்மை பிரகாசிக்க செய்ய போகிறது. அவருடைய முகத்தின் ஒளியினால் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திரங்களை மாற்றி அவர் நமக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்க போகிறார். ஆமென். துக்கத்தின் வஸ்திரங்கள் மாறப்போகிறது, புலம்பலின் வஸ்திரங்கள் மாறப்போகிறது, அழுக்கு வஸ்திரங்கள் மாறப்போகிறது. அவர் தம்முடைய மகிமை பொருந்திய வஸ்திரங்களினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவோம். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆமென் அவருடைய உபதேசத்திற்கு நம்முடைய இருதயங்கள் கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே ஜெப நிலைமையில இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதமுள்ள பகுதியில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி பவானி சகரில் ஊழியம் செய்கிறேன் ஹோலி டேபர்னேக்கல் திருச்சபையின் பாஸ்டர் லில்லியம் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி நேரத்திலே இந்த முதல் நாள் அபிஷேக பெருவிழாவிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே பலமாய் நீர் அனுப்பி எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்குள் உம்முடைய வல்லமையை வைத்து நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், எங்களை மறுரூபமாக்கட்டும் தகப்பனே. ராஜாவின் அபிஷேகம் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு மேலையும் பலமாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே உம்முடைய ஆசீர்வாதத்தை, அந்த பரலோக மன்னாவை, பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு தகப்பனே எங்களுடைய ஆவியிலே நாங்கள் புதுபலன் அடையும்படியாய், எங்களை ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரலோக தேவனுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த நேரம் முதல் நடைபெறுகிற அத்தனை காரியத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை பலமாய் எங்கள் மத்தியிலே இறங்குவதாக. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தகப்பனே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நடக்க இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு உமக்குள் இன்னும் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காக எழும்ப உதவி செய்யுங்க. தேவ வல்லமை எங்களை ஆட்கொள்ளுவதாக. துரிதமாய் உடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. தேவ நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பாஷம்மா. கொஞ்சம் அப்படியே முன்னாடி சகோதரிமார்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. அப்படியே உங்களை தான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி அப்படி வாங்க, கொஞ்சம் வாங்க. அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிற சண்டே கிளாஸ், இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அருமையான சண்டே கிளாஸ் பிள்ளைகள் வந்து முன்பாக ஒரு பாடலை பாடுவார்கள். நாம் கர்த்தருக்கென்று விதைக்கப் போகிறோம். எல்லாம் நம்முடைய காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொண்டு வைப்போம். பிள்ளைகள் பாடுவார்கள். அப்பொழுது காணிக்கை கர்த்தருக்கென்று செலுத்துவோம்.
அல்லேலூயா. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி பரலோகம் போலவே இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் மெல்மேட்டில் இருந்து ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த 23வது இந்த அபிஷேக பெருவிழாவை நீர் மகிமையா இம்மட்டுமாய் நடத்தி வருகிற மேலான கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் பாலகர் வாயில் பலனை உண்டு பண்ணின தகப்பன், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக பாட, சின்ன குழந்தைகள் பாடுவதற்கு இந்த நாளில் நீர் உதவி செய்து தெய்வீக கிருபையினாலும் தெய்வீக வல்லமையினால் அவர்களை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் அநேக சேவைகள் உண்டு. இந்த நாளிலே விதைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அந்த விதைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய நன்மையான ஈவுகளை பரலோகத்தின் தேவன் கொடுத்து மகிழ பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த முதல் நாள் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் செய்து கொண்டு வந்திருக்கிற அருமையான பிரதர் ஞானேஷ் அவரை நீர் வல்லமை அடித்து நீர் பயன்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளை காலையில் நடக்கிற வாலிபர் பெருவிழா கூட்டத்தையும் வாலிபர் கூட்டத்தையும் நீர் ஆசீர்வாதமாய் நீ நடத்தி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாய் நீர் மாற்றி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பாகங்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அல்லேலூயா. இப்போது நம்முடைய ஸ்தல பாஸ்டர் அவர்கள் நம்ம செய்தியாளர் அவர்களை வரவேற்பார்கள். மற்ற வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் அவர்கள் வரவேற்பார்கள். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பிரைஸ் சொல்லுவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த 23வது அபிஷேக பெருவிழா கூட்டங்களை நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் நமக்காக முன்குறித்து ஏற்படுத்தி தந்த மகா பெரிய கிருபைகளை எண்ணி ஆண்டவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி வாழ்த்தி வரவேற்கும் வண்ணமாக 2 கரங்களை நல்ல உயர்த்தி நம்முடைய பரலோகத்தின் ஆண்டவர் இந்த 23வது அபிஷேக பெருவிழா கூட்டங்களை நம்முடைய யெகோவா ரட்சணிய சபையின் இந்த சத்தியமங்கல பகுதிக்கு கத்த தந்து நடத்தி வருகிற மகா பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நாம் இந்த கூட்டங்களை வருடத்திற்கு ஒரு முறை திருமண மண்டபத்தில் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து கடந்த ஆண்டுகளிலிருந்து திருமண மண்டபங்களில் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்தோம். ஆனால் இந்த முறை இந்த நாட்களில் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி திருமண மண்டபம் அனுகூலமாக இல்லாமல் திருமண முகூர்த்தம் இருந்தபடியினால் கிடைக்கவில்லை. ஆகவே ஆலயத்தில் வைக்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டுகளுக்காகவும் முந்தின ஆண்டுகளிலே நாங்கள் ஜெபித்து ஆயத்தம் பண்ணுவது வழக்கம். அதே போல் இந்த ஆண்டு இந்த அபிஷேக பெருவிழா கூட்டங்களுக்கு யாரை அழைக்கலாம் என்று கடந்த ஆண்டுகளிலேயே திட்டமிட்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அன்புக்குரிய தெய்வ ஊழியக்காரர் ஐயா ஞானேஷ் அவர்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தி அழைக்கும்படி கர்த்தர் இரக்கம் பண்ணினார். அன்புக்குரிய தேவதாசனை தொடர்பு கொண்டு நாம் அழைத்த பொழுது இந்த நாட்களை கர்த்தர் முன்குறித்து அருமையான தேவனுடைய மனிதரை இன்றைக்கு நம் நடுவில் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அன்பு பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் ஆமென். அல்லேலூயா. மிகுந்த ஊழிய அலுவல்கள் சமீப காலமாக தேசத்தின் எழுப்புதலை மையமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்களில் ஒருவர் அன்புக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். கடந்த ஆண்டில் நம்முடைய சத்தியமங்கல தாலுக்கா இரவு ஜெபத்திற்கும் கடந்த ஆண்டு மே மாதம் வந்திருந்தார்கள். அதே போல் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அன்புக்குரிய லில்லி அம்மாவுடைய சர்ச்சில் நடைபெற்றதான விசேஷ கூட்டங்களுக்கு வந்திருந்தார்கள். இன்னும் 1-2 மாதங்களுக்கு முன்பு என்ன நினைக்கிறேன், புளியம்பட்டியில் ஒரு சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கலந்து கொண்டார்கள். நம்முடைய எல்லையின் பல பாகங்களில் சமீப காலமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விசேஷித்த தேவனுடைய பாத்திரம்
உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் பார்த்திருக்கிறேன் பல ஊழியக்காரர்களை. ஆனால் சில ஊழியர்கள் வந்து அழைக்கப்படுகிற அந்த ஊழியத்திற்கு ஏதோ வந்தோம், செய்தி கொடுத்தோம், போனோம் என்று இருந்து விடாதபடி தங்களை ஊற்றி அந்த ஊழியத்தில் தங்களுடைய பலன், சுகம், தங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற ஒரு விலையேற பெற்ற பாத்திரங்களில் ஒருவர் அன்புக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர் ஞானேசையா அவர்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது அவர்கள் 40 நாட்களாக ஜெப காலங்களில் இருக்கிறார்கள். உபவாச ஜெப காலங்களில் இருந்து கொண்டே இந்த நாட்களை நமக்காக கொடுத்தபடியினால் நம்முடைய பட்டணத்தை நேசித்து, நம்முடைய சபையை நேசித்து நம் நடுவில் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். கத்தர்களுக்கு வேண்டிய நல்ல பலனை தரணும். இந்த 3 நாட்களுக்கு வேண்டிய நல்ல சரீர ஆரோக்கியத்தை தரணும். கத்தர் வேண்டிய பலன்களை கத்தர் விளங்க பண்ணும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அன்புக்குரிய பாஷையாவுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே போல இந்த ஆண்டில் ஒவ்வொரு கூட்டங்களையும் முன்னின்று நடத்துவதற்காக நம்முடைய சத்தியமங்கல சென்டர் யெகோவா ரட்சணிய சபைகளின் ஊழியக்காரர்களை நான் கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் முன்னின்று நடத்தினால் நலமாக இருக்கும் என்று கருதி அன்புக்குரிய பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் இன்றைக்கு இந்த ஊழிய பகுதிகளை முன்னின்று நடத்துவதற்காக கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் இன்றைக்கு இந்த ஊழிய காரியங்களை முன்னின்று நடத்துகிற அன்புக்குரிய போதகர் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதே போல் நம்முடைய யெகோவா ரட்சணிய சபைகளினுடைய போதகர்கள் பாஸ்டர் மில்மேடு, கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிற அன்புக்குரிய பாஸ்டர் ரிச்சர்ட், கோயம்புத்தூரில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிற அன்புக்குரிய பாஸ்டர் இயேசுராஜன் அவர்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல் வாணிப்புத்தூரில் நம்முடைய சபையில் ஊழியம் செய்து வருகிற அன்புக்குரிய கர்த்தருடைய ஊழியக்காரர் எடின் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் பாடல் மற்றும் இசை கருவி ஊழியங்களை நிறைவேற்றி வருகிற அன்புக்குரிய குழுவினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் அன்போடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என்னுடைய சபையின் பிள்ளைகளை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். எந்த ஒரு கூட்டமானாலும் தங்களுடைய முழு அர்ப்பணத்தையும் இந்த கூட்டங்களுக்காக செலுத்தி அவர்கள் செயல்படுவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய சபை அதிகமாய் நேசித்து நம்மோடு கூட பயணப்படுகிற அன்புக்குரிய பவானி சாகர் HTM சபையினுடைய போதகரம்மா பாஸ்டர்மா லில்லியம்மா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். பாஸ்டம்மா அவர்களை நான் கூப்பிடவே இல்லை, நோட்டீஸ் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுறோம். அதே போல் பாஸ்டம்மாக்கள் பின்னால் பாஸ்டம்மா வாணி, அருமையான பாஸ்டம்மா சத்யா அவர்கள் இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். அதே போல் முன்பாக அன்புக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் ஜான் பாலையா இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்களையா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. உட்காந்து பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடர்ந்துள்ள சில அறிவிப்புகளை வேகமாக அறிவித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேரம் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை சரியாக வாசலில் உட்காராதுங்க, வாசல்லேருந்து முன்னால் வந்துடுங்க, அந்த டோர்லேருந்து முன்னால் வந்துடுங்க, திறந்து போகிறதுக்கு வழி விடுங்க. இல்லைன்னா ஆண்கள் சைடில் போய் உட்காந்துருங்க, இடம் இல்லைன்னா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாளை காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய காலை கூடுகை ஆரம்பிக்கும். கவனிங்க. அறிவிப்பு பகுதியை தவற விட்டுட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடாது, பாஸ்டர் ஏதோ சொன்னீங்க அப்படின்ட்டு. காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய வாலிபர் கூட்டம் நடைபெறும். வழக்கமாக இந்த கூட்டங்கள் 2வது வாரத்தில் தான் நாம் ஒழுங்கு செய்வோம், செகண்ட் சாட்டர்டேவை மையமாக வைத்து. ஆனால் இந்த முறை அன்புக்குரிய பாஸ்டர் அவங்க இந்த நாட்கள் தான் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த முதல் வாரத்தில் நாம் ஒழுங்கு செய்ய கர்த்தர் இரக்கம் பண்ணுகிறார். சகலவற்றையும் அவர் திட்டம் பண்ணினபடியே கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி வருகிறார். நாளைக்கு வந்து பல பேருக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கும், பல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும். தயவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய சபை சார்ந்த எல்லா வாலிப பிள்ளைகளும் கட்டாயம் விடுமுறை எடுக்கணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அதே போல் பெரியவங்கெல்லாம் முன்னாலே வந்துடுவாங்க. வாலிபர் கூட்டத்தில் பெரியவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு போன வாரம் நான் சொன்னேன். அப்போ எங்களுடைய சர்ச்சில் வந்து கடந்த 19 நாட்களாக 21 நாட்கள் ஜெபம் நடைபெற்று வருகிறது. பல தெய்வ பிள்ளைகள் பல தடைகளை தாண்டி மிகுந்த வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் டெய்லி நாங்கள் ஜெபத்துக்கு வர்றோம், நாளைக்கு மட்டும் நாங்கள் வரலைன்னா எப்படி இருக்கோம் அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மாத்திரம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதுவாக இருந்தாலும் வாலிபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வழக்கமாக உட்கார்ந்துருக்கிற பெரியம்மாக்கள் பெரிய பாட்டிகள் எல்லாம் முன்னால் வந்து இடம் பிடிக்கப்படாது. நாளைக்கு வாலிபர்களுக்கு மாத்திரம் முக்கியமாக கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தின் நேரம். எப்படியாகிலும் ஒரு 7ஆம் தலைமுறை நம்முடைய பட்டணத்திலிருந்து கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சத்தியமங்கலத்தின் சில சபைகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சமீப காலமாக ஒரு பக்கத்தில் வாலிபர்களை சத்துரு சூறையாடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு கூட்டம் வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்பி கொண்டிருக்கிறதான அந்த உன்னதமான பயணத்தில் நாளை தின கூட்டத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் வாலிபர்கள் நடுவில் பெரிய ஒரு அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். முகஸ்துதிக்காகவும் மேன்மைக்காகவும் சொல்லலை, ஆண்டுடைய பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு என்பதற்காக சொல்கிறேன். எல்லா பெற்றோரும் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாலிப பிள்ளைகளை கட்டாய நாளைக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். அறிமுகமான வாலிபர்கள், ஒருவேளை ரட்சிக்கப்படாத வாலிபர்களாக இருந்தால் கட்டாயம் எப்படியாகிலும் இந்த கூட்டங்களுக்கு அழைத்து வர பிரயாசப்படுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. காலை சரியாக 10 மணிக்கு இந்த வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஆண்டவர் மகிமைப்படட்டும். மதியத்தோடு நிறைவு அடையும். மாலை கூட்டம் சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாகும். ஜெபத்தோடு வேகமாய் கடந்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை சபை ஆராதனை, அதை தொடர்ந்து மாலை சரியாக 6 மணியோடு இந்த கூட்டங்கள் நிறைவடைவதாக இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கூட்ட நாட்களை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லார் கரங்களை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்து பெருகட்டுமே, நமது மறையட்டுமே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து உயரட்டுமே, நமது ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து 3 நாட்களும் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களை தந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் தயவாக நீங்கள் உற்சாகத்தோடு கலந்து வாருங்கள். விசேஷமாக இந்த வாகனங்களை பின் வெளியே நின்று கொண்டு பிள்ளைகள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. கார்கள் வந்து சரியான விதத்தில் நிப்பாட்டவும், 2 வீலர் நிப்பாட்டவும் வெளியே வாலண்டியர்ஸ் நிற்பாங்க. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் வர்ற வேகத்தில் சைட் லாக் பண்ணி ரோட்லேயே வண்டியை விட்டுட்டு வரக்கூடாது. அவரிடத்துல வண்டியை கொடுத்து கரெக்டான இடத்துல அவங்க பார்க் பண்ணிடுவாங்க. இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்து செல்லும் பொழுதும் நீங்கள் கவனத்தோடு செல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த வீடியோ ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய பிரதர் ஸ்டான்லி அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அன்புக்குரிய பாஸ்டரை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். எல்லார் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்றுக் கொள்வோம்.